அதனால் அப்படி பெற்றீங்கன்னாக்கா அதனால் ஆண்டவரின் பூரண அருளை வேறு ஏதாலும் பெறக்க முடியாது, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் பெறணும். அப்படி பெற்றீங்கன்னா தான் இந்த பிறவியினுடைய ஆன்ம லாபம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். சரி, மற்ற எந்த வழியாலும் பெறக்கூடாது, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் பெற முடியும், பெறக்கூடணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, ஜீவகாருண்யம்னாவே ஜீவர்கள் தயவு. ஜீவர்கள்லாம் ஆன்ம இயற்கை விளக்கம் உள்ளவர்கள். ஆன்மா கேட்டோம் இல்லையா, ஆன்ம இயற்கை விளக்கம் உள்ளவர்கள் ஜீவர்கள். அதாவது தயவை கொண்டு தயவை பெறுதல் முடியும். சின்ன விளக்கிலிருந்து இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். நாம் சாப்பிட்டா எப்படி சந்தோஷப்படுறோமோ, எதிரில் இருக்கிறவருக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்து அந்த தத்துவ குழாங்களை குளிர்வித்தால் அந்த கடவுள் அனுபவம், கடவுள் சந்தோஷத்தை நாம் காணலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வளர்த்த அந்த இவ்வளோ அழுத்தமாக சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானாரை இறைவன் வருவித்ததே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் வருவிக்கிறார். அந்த மருதூர் பெருவழியில் அந்த சின்னம்மையாரை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று அந்த இல்லத்தில் அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா வந்தாங்க, சோடச உபச்சாரம் செய்தார்கள். 16 வகையான அந்த உபச்சாரங்களும் செய்து அன்னத்தை கொடுக்குறாங்க. அவர் சாப்பிடும்போது எப்பொழுதும் ஞானிகள் எதை ஒன்றும் சும்மா வாங்கவே மாட்டாங்க, ஒன்று கொடுத்து தான் ஒன்று வாங்கணும், அதான் விதி, பிரபஞ்சத்தினுடைய லா. ஒன்றை கொடுத்து 9 பெறுதல் அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்குது. ஒன்று கொடுத்தாவே 9 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த அம்மா அவருக்கு ஆகாரம் கொடுத்தாங்க. அப்போது அவர் சாப்பிட்டு முடித்து திருவெண்ணீர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அருளாளர்கள் திருவெண்ணீரை கொடுப்பார்கள்.